இன்றைக்கி வந்து செர்னோபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அந்த ரஷ்யாவில் வந்து 1980 வாக்கில் நடந்த ஒரு அணு உலை விபத்து, ஒரு மனித தவறின் மூலமாக அந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு அதை வந்து ஒருத்தர் 2-3 பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்புறம் விபத்தினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு அதையும் காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு 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 வெப் சீரிஸ் அது. அந்த செர்னோபில் என்கிற 5 மணி நேர வெப் சீரிஸ் அது. அந்த அளவுக்கு அதை பார்க்கும்போது நம்மலாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம், எவ்வளோ கொடூரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு அதை பார்த்தா தெரியும். அந்த அணு உலை வெடிக்குது. அப்புறம் வந்து அதில் ஏற்படுற அந்த கதிரியக்கம் நிறைந்த அந்த இது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆற்று நீரில் கலந்து அங்கே இருக்கிற நிலங்கள்லாம் எப்படி கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு மனுஷங்கள்லாம் சாப்பிட்றப்போ அந்த நகரத்திலிருந்து மக்களை வெளியேற்றுகிறார்கள், முற்றிலும் வெளியேற்றப்படுகிறார்கள். அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அங்கே வந்து நாய்கள், பூனைகள், அங்கே அந்த நிலத்தில் வாழ்கிற நாய்கள், பூனைகள், அதன் மீது கூட அந்த கதிரியக்கம் இருக்கும். அதனால் அதையும் அழிக்கிறாங்க, அந்த நாய்களை கூட அழிக்கிறாங்க. அதன் மூலம் வந்து கதிரியக்கம் வந்து வேறொருவருக்கு தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கதிரியக்கத்தை உறிஞ்சிக்கும். அதில் வாழ்கிற அந்த செடி கொடி, அப்புறம் அந்த உயிரினங்கள், நாய், பூனை, அது எல்லாமே அந்த கதிரியக்கத்தை உறிஞ்சிக்கிட்டு அது வந்து எங்கெல்லாம் போதோ, ஒரு நாய் வந்து இன்னொரு பகுதிக்கு போகுதுன்னா அது ஒரு மக்கள்கிட்ட இன்னொரு மக்கள்கிட்ட பழகும்போது அந்த நாய், பூனை மேலே இருக்கிற அந்த கதிரியக்கம் கூட அந்த மக்கள் மேலே பரவும், தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய், பூனைகளை கூட அழிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த கதிரியக்கம் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்களை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு அந்த கதிரியக்கத்தை அழிப்பதற்காக அவ்வளோ முயற்சியில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு அணு ஆயுதம் பற்றி, இதில் அணு ஆயுதம்னா அணு உலையில் விபத்து ஏற்பட்டால் என்ன நடக்கும், இது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கி வந்து அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. அதற்கேற்றாற் போன்று அதனுடைய செயல்படுகிற திறன், ஒரு அணு உலை செயல்படுகிற திறன், அதன் உற்பத்தியும் இன்றைக்கி பல மடங்கு. அன்னைக்கு வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தேவை குறைவாக இருந்தது. தேவை என்பது மின்சார தேவையாக இருக்கட்டும், எல்லாமே தேவை. அதனால் அந்த அணு உலையின் உற்பத்தி திறனும் குறைவாகத்தான் இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து அது பன்மடங்காக பெருச்சு. இன்றைக்கி ஒரு அணு உலை மூலம் நிறைய உற்பத்தி, அதாவது அதன் மின்சாரமா அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அணு உலை என்ன நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து கிடைக்கிற உற்பத்தி வந்து இன்றைக்கி மக்களுக்கு நிறைய தேவையாக இருக்குது. அதனுடைய செயல்படுகிற திறன் அதிகமாகி போச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்திற்கு அதெல்லாம் விபத்துன்னு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய கொடூரமான ஒரு அழிவை ஏற்படுத்தும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்கும் போது அந்த அணு உலைகளெல்லாம் நம்ம பத்திரமாக மூடணும். அது வந்து எப்படி மூடுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு உலகத்தில் எவ்வளோ அணு உலைகள் இருக்குது, நிறைய ஆயிரக்கணக்கான அணு உலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பத்திரமாக மூட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, அதுவே ஒரு மிகப்பெரிய செயல். அதெல்லாம் மூடுவோமா இல்லை அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்களா அப்படிங்கிறது மூடி தான் ஆகணும். வேறு நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். அதை பண்ண தான் செய்வாங்க. பத்திரமா அந்த அணு உலைகளெல்லாம் மூடணும். எப்படி மூடுவாங்க, எப்படி செயலிழக்க செய்யணும், அப்புறம் வந்து எந்த காரணம் கொண்டும் அது வந்து வெளியே கிளம்பிடக்கூடாது, அந்த பூதம் வந்து வெளியே கிளம்பிடக்கூடாது, கசிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி செயலிழக்க வைக்க போகிறாங்கங்கிறது அது அந்தளவுக்கு தெரில. அப்படின்னாலும் அந்தளவுக்கு அது அதனால் அந்த செர்னோபில் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸு கண்டிப்பாக எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான் அது. 5 மணி நேரம் ஓடக்கூடியது. எந்த ஒரு திரைப்படமும் எனக்கு அவ்வளோ ஒரு பயத்தையோ அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை. அதை பார்க்கும்போது ஒரு உண்மை சம்பவத்தை அது வந்து விளக்குகிற ஒரு இது. உண்மை சம்பவம் இதை விட கொடூரமாக இருக்கும். அதை வந்து ஓரளவுக்கு நமக்கு புரிய வச்சுருக்காங்க. ஒரு 30% 40% தான் நம்மளை புரிய வச்சுருக்காங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆனால் உண்மை சம்பவம் என்பது இதை விட கொடூரமானதாக இருந்திருக்கும் என்பது தான் உண்மை.